டேஸ்ட் நாள் டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட். நான் முதல்ல பார்க்கும்போது நினைச்சேப்பா, என்னடா ஊறுகாய் மாதிரி இருக்கு, எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சாப்பிட்டு பார்த்தா, ஐயோ தட்டுல சோறு கொண்டாடுதுப்பா, அப்படி ஒரு டேஸ்ட். உன் கையில என்னமா இருக்கு அப்படி. நல்ல நல்ல கமெண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. முதல்ல நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டால் என்னோட பூண்டு மிளகு குழம்புக்கு இவ்வளவு ஆதரவு தந்திருக்கீங்கன்னு தான் நிறைய பேர் கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. அதில் ஒரு சிலதை நான் உங்ககிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்களும் அதை கேளுங்க. குழம்பு டேஸ்ட்னாலும் டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட்டுப்பா. உங்க கையில என்னப்பா அப்படி இருக்கு. நாங்கெல்லாம் அப்படி வச்சா புளிக்குழம்புலாம் வச்சா அப்படி வரவே மாட்டேங்குதுமா. இத்தனை தடவை வச்சாலும் மற்ற குழம்புலாம் நான்வெஜ் சாம்பார்லாம் சூப்பரா வைப்பேம்மா. இந்த புளிக்குழம்பு மட்டும் எனக்கு வெள்ளைப்புடி குழம்புலாம் வைக்காது. டேஸ்ட்னாலும் டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட். நான் முதல்ல பார்க்கும்போது நினைச்சேப்பா, என்னடா ஊறுகாய் மாதிரி இருக்கு, எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சாப்பிட்டு பார்த்தா, ஐயோ தட்டுல சோறு கொண்டாடுதுப்பா, அப்படி ஒரு டேஸ்ட். உன் கையில என்னமா இருக்கு அப்படி. அவ்வளோ டேஸ்ட் சூப்பர்ப்பா. இது அடிச்சுக்கிடவே முடியாது இந்த குழம்பு. ஆமா, யாராலையும் இது முதல்ல செய்யவும் முடியாது. நீங்க எப்படிப்பா அப்படிலாம் பண்றீங்க எப்படின்னு ஒரு நாள் வீடியோ கால் போடுங்கப்பா, நாங்க குழம்பு வச்சுக்கிறோம். அப்படி குழம்பு வச்சாலும் உங்க டேஸ்ட் வராதுப்பா. என்னப்பா ஒரு டேஸ்ட், அது ஒரு ரகசியத்தை சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இது ஒரு கமெண்ட். இன்னொன்னையும் காமிக்கிறேன் பாருங்க. ஹலோ மேடம், இது பூண்டு மிளகு குழம்பும் இதுவும் கிடச்சிருச்சு. எனக்கு பார்சல் எனக்கு கிடச்சிருச்சு. பூண்டு மிளகு குழம்பு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. நான் மருந்து பொடி நாளைக்கு சமைக்கும்போது நான்வெஜ் சமைக்கும்போது நான் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் இன்ஷா. சரி, நல்லா தான் இருக்கு, மோசமாக இல்லை. ஏதாவது உங்களை நான் ப்ரெஷர் பண்ணியிருந்தேன்டா, என்ன மன்னிச்சுக்கிறேங்க. ஏன்டா நான் அனுப்பின காசுக்கு பார்சல் வரலைன்னு ஒரு சின்ன டென்ஷனில் நான் இது பண்ணியிருப்பேன். பார்சல் கிடச்சிருச்சு. அதாவது இந்த மேடம் சாரிலாம் என்கிட்ட கேட்க வேண்டாம், நீங்களும் என்னோட சகோதரி தான், எல்லாரையும் நான் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு குழம்பு ரெடி பண்ணேன்னா நான் இன்னைக்கு ஈவினிங் நான் டிஸ்பேச் பண்ணிவிடுவேங்க. உங்களுக்கு நாளைக்கு கையில் கிடைக்கிற மாதிரி தான் நான் அனுப்புறது. ஆனால் பார்சல் ஏதோ லேட் ஆகுது போல இருக்குது. நானும் ஃபோன் பண்ணி கேட்குறது தான், கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாருக்கும் டிஸ்பேச் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான். மேபி ஃபால்ட் ஆகுது போல இருக்குது. அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் உங்கள் கைக்கு கிடைக்கணுமோ அதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஏன்னா ஒரு பாப்பா சொன்னாங்க, எப்போக்கா வரும், நான் சாப்பிடாம வெயிட்டிங்கில் இருக்கேன்க்கான்னு சொல்லும்போது நம்ம குழம்புக்கு எவ்வளோ வெயிட்டிங்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாங்க மறுபடியும் ஒரு கமெண்ட் பார்ப்போம். அம்மா, நான் சென்னையிலேருந்து சதீஷ் பேசுகிறேம்மா. பூண்டு குழம்பு காலையில் வந்துடுச்சுமா, நல்லா இருந்ததுமா. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். எங்கள் அம்மா, எங்கள் மனைவி, என் 2 பசங்க. நல்லா இருந்ததுமா, டேஸ்ட்டாக இருந்தது. அந்த வீடியோவில் பார்க்குறதோட நேரில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, தேங்க்ஸ்மா. உங்களுக்கும் நம்மளோட பூண்டு மிளகு குழம்பு வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்கள்.